Good morning. Welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் என்னென்னா, அதாவது திசைகள், டைரக்ஷன், வடக்க, தெற்க, கிழக்க, மேற்க, அங்கே, இங்கே, மேலே, கீழே, இந்த மாதிரி கொஞ்சம் டைரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வேர்டு யூஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் சென்டென்ஸ்லாம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் போட்டு பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்னென்னா, அதான் அதுக்குள்ள வேர்டு என்னென்னா அங்கேங்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ். சரியா? இப்போ என்னுடைய வீடு அங்கேயே இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? என் வீடு அங்கே இருக்குது, அது எப்படி சொல்கிறது? மை ஹவுஸ் இஸ் இன் தேர், மேரா கேர் வஹா ஹை. மேரா கேர் வஹா ஹை, மை ஹவுஸ் இஸ் இன் தேர், என் வீடு அங்கே இருக்குது. இதுக்கு என்ன அரபிக்? இதில் அந்த அங்கே தான் நமக்கு அந்த டைரெக்ஷனில் வரக்கூடிய வேர்டு. சரியா? அதான் பெய்தி ஃபி ஹினாக். சரியா? பெய்தி ஃபி ஹினாக், பெய்தி மை ஹவுஸ், ஃபி இன் ஹினாக் தேர். சொல்லும்போது மை ஹவுஸ் இஸ் இன் தேர், பெய்தி ஃபி ஹினாக் கரெக்டாக வருது. மேரா கேர் வஹாக, என் வீடு அங்கே இருக்குது. கரெக்டாக? சரி, என் வீடு இங்கேருந்து தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? இப்போ இந்த தூரம் தான் அந்த இதில் டைரெக்ஷனில் வரக்கூடிய வேர்டு. சரியா? என் வீடு இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். மேரா கேர் யஹா சே தூர் ஹை. மேரா கேர் யஹா சே தூர் ஹை, மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர், என் வீடு இங்கே தூரத்தில் இருக்குது. சரியா? இதுக்கு என்ன அரபிக்? பெய்தி பாயித் மின் ஹினா. பெய்தி பாயித் மின் ஹினா, பெய்தி மை ஹவுஸ், பாயித் ஃபார் மின் ஃப்ரம் ஹினா ஹியர். அப்போ சொல்லும்போது மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர் கரெக்டாக வருது. மேரா கேர் யஹா சே தூர் ஹை, என் வீடு இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. பெய்தி பாயித் மின் ஹினா கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஃப்ரெண்டுங்க அப்படி வேர்டு யூஸ் பண்ணி. சரியா? ஃப்ரெண்டு, அதான் முன்னால். சரியா? என் வீடு போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? என் வீடு போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். சரியா? மேரா கேர் போலீஸ் ஸ்டேஷன் கே சாம்னே ஹை. மேரா கேர் போலீஸ் ஸ்டேஷன் கே சாம்னே ஹை, மை ஹவுஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், என் வீடு போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் இருக்குது. இதுக்கு என்ன அரபிக்? பெய்தி அமாம் மஹத்தா அல் ஷுர்தா. சரியா? பெய்தி அமாம் மஹத்தா அல் ஷுர்தா, பெய்தி மை ஹவுஸ் அமாம் ஃப்ரெண்டு மஹத்தா ஸ்டேஷன் அல் ஷுர்தா போலீஸ். அப்போ சொல்லும்போது கரெக்டாக வருது. மை ஹவுஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் கரெக்டாக வருது. பெய்தி மை ஹவுஸ் அமாம் ஃப்ரெண்டு மஹத்தா ஸ்டேஷன் அல் ஷுர்தா போலீஸ். சரியா? ஓகே, கரெக்டாக வருதா? மை ஹவுஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், மேரா கேர் போலீஸ் ஸ்டேஷன் கே சாம்னே ஹை, என் வீடு போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என் வீடு போஸ்ட் ஆஃபீஸுக்கு பின்னால் இருக்குதுன்னு சொல்லணும். என் வீடு போஸ்ட் ஆஃபீஸுக்கு பின்னால் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் தி போஸ்ட் ஆஃபீஸ். மை ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் தி போஸ்ட் ஆஃபீஸ், मेरा घर पोस्ट ऑफिस के पीछे है. मेरा घर पोस्ट ऑफिस के पीछे है, மை ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் தி போஸ்ட் ஆஃபீஸ், என் வீடு போஸ்ட் ஆஃபீஸுக்கு பின்னால் இருக்குது. இதுக்கு என்ன அரபிக்? பெய்தி வர்ரா மக்தப் அல் பரீத். சரியா? பெய்தி வர்ரா மக்தப் அல் பரீத், பெய்தி மை ஹவுஸ், வர்ரா பிஹைண்ட், மக்தப் ஆஃபீஸ், அல் பரீத் போஸ்ட், தி போஸ்ட். சரியா? அப்போ சொல்லும்போது பெய்தி மை ஹவுஸ், வர்ரா பிஹைண்ட், மக்தப் ஆஃபீஸ், அல் பரீத், தி போஸ்ட். அப்போ சொல்லும்போது மை ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் தி போஸ்ட் ஆஃபீஸ். சரியா? கரெக்டாக வருது. சரியா? மை ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் தி போஸ்ட் ஆஃபீஸ், மேரா கேர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பீச்சே ஹை, என் வீடு போஸ்ட் ஆஃபீஸுக்கு பின்னால் இருக்குது. கரெக்டாக வருது. சரியா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? பக்கத்தில் எங்களுடைய வேர்டை யூஸ் பண்ணி. சரியா? நியர். என் வீடு பார்மசி பக்கத்தில் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் நியர் டு தி பார்மசி. मेरा घर फार्मेसी के पास है. मेरा घर फार्मेसी के पास है, மை ஹவுஸ் இஸ் நியர் டு தி ஃபார்மசி, என் வீடு ஃபார்மசி பக்கத்தில் இருக்குது. சரியா? இதுக்கு என்ன அரபிக்? பெய்தி கரீப் மின் அல் சைதலியா. பெய்தி கரீப் மின் அல் சைதலியா, பெய்தி மை ஹவுஸ் கரீப் நியர் மின் டு அல் சைதலியா ஃபார்மசி. சரியா? பெய்தி மை ஹவுஸ் கரீப் நியர் மின் டு அல் சைதலியா ஃபார்மசி. அப்போ மை ஹவுஸ் இஸ் நியர் டு தி ஃபார்மசி கரெக்டாக வருது. சரியா? மேரா கேர் ஃபார்மசி கே பாஸ் ஹே, என் வீடு ஃபார்மசி பக்கத்தில் இருக்குது. சரியா? கரெக்டாக வருது. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு தெரு பேரை சொல்லி அந்த தெருவில் என் வீடு இருக்குங்கன்னு சொல்லணும். சரியா? இப்போ அந்த தெரு தான் நமக்கு டைரெக்ஷனில் உள்ள வேர்டாட்டு நம்ம எடுத்திருக்கோம். சரியா? ஒரு தெரு பேர், அதான் என்னென்னா ஒரு தெரு பேரை சொல்லி அந்த தெருவில் என் வீடு இருக்குது. என் வீடு அல் மக்தோம் தெருவில் இருக்குதுன்னு சொல்லணும். என் வீடு அல் மக்தோம் தெருவில் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் ஆன் அல் மக்தோம் ஸ்ட்ரீட். மை ஹவுஸ் இஸ் ஆன் அல் மக்தோம் ஸ்ட்ரீட். மேரா घर அல் மக்தோம் ஸ்ட்ரீட் में है. மேரா घर அல் மக்தோம் ஸ்ட்ரீட் में है. மை ஹவுஸ் இஸ் ஆன் அல் மக்தோம் ஸ்ட்ரீட். என் வீடு அல் மக்தோம் தெருவில் இருக்குது. கரெக்டாக?
பெய்தி ஃபி ஷாரா அல் மக்தூம். பெய்தி ஃபி ஷாரா அல் மக்தூம். கரெக்டாக? பெய்தி மை ஹவுஸ் ஃபி ஆன் ஷாரா ஸ்ட்ரீட் அல் மக்தூம் தெருனுடைய பெயர். கரெக்டாக? பெய்தி மை ஹவுஸ் ஃபி ஆன் ஷாரா ஸ்ட்ரீட் அல் மக்தூம் அந்த ஸ்ட்ரீட்டோட பேர். அப்போ சேர்த்து மை ஹவுஸ் இஸ் ஆன் அல் மக்தூம் ஸ்ட்ரீட். கரெக்டாக வருது. மேரா கர் அல் மக்தூம் ஸ்ட்ரீட் மே ஹை. என் வீடு அல் மக்தூம் தெருவில் இருக்குது. அடுத்தால் என்ன தெரியுமா? எதிரில்கூடிய வேடை யூஸ் பண்ணி, அதான் ஆப்போசிட். என் வீடு ஸ்கூல் எதிரில் இருக்குதுன்னு சொல்லணும். என் வீடு ஸ்கூல் எதிரில் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் ஆப்போசிட் தி ஸ்கூல். மேரா கர் ஸ்கூல் கே சாம்னே ஹை. மேரா கர் ஸ்கூல் கே சாம்னே ஹை. மை ஹவுஸ் இஸ் ஆப்போசிட் தி ஸ்கூல். என் வீடு ஸ்கூலுக்கு எதிரில் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? பெய்தி ஃபி முக்காபில் அல் மத்ரஸா. சரியா? பெய்தி ஃபி முக்காபில் அல் மத்ரஸா. பெய்தி மை ஹவுஸ் முக்காபில் ஆப்போசிட் அல் மத்ரஸா ஸ்கூல். சரியா? பெய்தி மை ஹவுஸ் முக்காபில் ஆப்போசிட் அல் மத்ரஸா ஸ்கூல். அப்போ சேஜனும் மை ஹவுஸ் இஸ் ஆப்போசிட் தி ஸ்கூல். கரெக்டாக வருது. மை ஹவுஸ் இஸ் ஆப்போசிட் தி ஸ்கூல். மேரா கர் ஸ்கூல் கே சாம்னே ஹை. என் வீடு ஸ்கூலுக்கு எதிரில் இருக்குது. பெய்தி ஃபி மக்காபில் அல் மத்ரஸா. ஓகே. சரி, அடுத்தால பாருங்கள். என்ன சொல்கிறோம்னா என் வீடு இடது பக்கம் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? அதில் இந்த இடது தான் நமக்கு டைரெக்ஷனில் வரக்கூடியது, லெஃப்ட்டு. சரியா? அப்போ என் வீடு இடது பக்கம் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் ஆன் தி லெஃப்ட். மை ஹவுஸ் இஸ் ஆன் தி லெஃப்ட். மேரா கர் பாயி தரப் ஹை. மேரா கர் பாயி தரப் ஹை. மை ஹவுஸ் இஸ் ஆன் தி லெஃப்ட். என் வீடு இடது பக்கம் இருக்குது. இதுக்கு என்ன அரபி? பெய்தி அல அல் யசார். பெய்தி அல அல் யசார். பெய்தி மை ஹவுஸ் அல ஆன் அல் யசார் லெஃப்ட். கரெக்டாக? பெய்தி மை ஹவுஸ் அல ஆன் அல் யசார் லெஃப்ட். அப்போ சேஜும்போது மை ஹவுஸ் இஸ் ஆன் தி லெஃப்ட். மேரா கர் பாயி தரப. என் வீடு இடது பக்கம் இருக்குது. கரெக்டாக வருது. பெய்தி அல அல் யசார். சரி, இப்போ என் வீடு வலது பக்கம் இருக்குதுன்னு சொல்லணும். அப்போது இதில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்? இப்போ நமக்கு இடதுக்கு அல் யசார் யூஸ் பண்ணோம். அதில் வலதுக்கு வந்து அல் யமீன், அதான் ரைட். சரியா? ரைட் சைடு. இப்போ பெய்தி அல அல் யமீன். சரியா? என் வீடு வலது பக்கம் உள்ளது. மை ஹவுஸ் இஸ் ஆன் தி ரைட். மேரா கர் தாயி தரப் ஹை. மேரா கர் தாயி தரப் ஹை. மை ஹவுஸ் இஸ் ஆன் தி ரைட். என் வீடு வலது பக்கம் உள்ளது. பெய்தி அல அல் யமீன். சரியா? பெய்தி மை ஹவுஸ் அல ஆன் அல் யமீன் ரைட். கரெக்டாக சொன்னோம்னா பெய்தி அல அல் யமீன்னு சொல்லணும். மை ஹவுஸ் இஸ் ஆன் தி ரைட். மேரா கர் தாயி தரப் ஹை. என் வீடு வலது பக்கம் இருக்குது. கரெக்டாக? சரி, அடுத்தால வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? பக்கத்தில், நியர் டு. நியர்னு சொல்லி அதுக்கு என்ன வேர்டு? பிஜானப். சரியா? அப்போ என் வீடு மார்க்கெட் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். என் வீடு மார்க்கெட்டுக்கு அடுத்து இருக்குது. என் வீடு மார்க்கெட்டுக்கு அடுத்து இருக்குது. மை ஹவுஸ் இஸ் நியர் டு தி மார்க்கெட். मेरा घर बाज़ार के बाजू में है, इल्ला मार्केट के बाजू में है. मेरा घर मार्केट के बाजू में है. माई हाउस इज़ नियर टू दी मार्केट. என் வீடு மார்க்கெட்டுக்கு அடுத்தால இருக்குது. கரெக்டாக? பெய்தி பேஜானப் அல் சவுக். பெய்தி பேஜானப் அல் சவுக். கரெக்டாக? பெய்தி மை ஹவுஸ் பேஜானப் நியர் டு அல் சவுக் தி மார்க்கெட். கரெக்டாக? பெய்தி மை ஹவுஸ் பேஜானப் நியர் டு அல் சவுக் தி மார்க்கெட். கரெக்டாக வருது. மை ஹவுஸ் இஸ் நியர் டு தி மார்க்கெட். मेरा घर मार्केट के बाजू में है. என் வீடு மார்க்கெட்டுக்கு அடுத்தால இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஓகே சரி, இன்றைக்கி வந்து இவ்வளோ சென்டென்ஸ் போதும். சரியா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. என்ன அடுத்தால இந்த வீடியோ, இது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு வீடியோ இந்த டைரெக்ஷன் பற்றியே போடணும். அடுத்தால நம்ம போடுவோம். சரியா? சரியா? ஓகே, பாய்.